ஜோ காலிங், தாத்தா என்ன அரண்மனைக்குள்ள வந்துட்டு போலான்னு சொன்ன உடனே ஆளு விட்டு கூப்பிடுறியா? என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. சண்டைக்காரங்கால விடுறத விட சாட்சிக்காரங்கால விடுறதே மேலு. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன ஹெல்ப்? நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். எந்த பொண்ணு? இந்துவே. கல்யாணம் பண்ணிக்கோ. அவ மாட்டேங்கிறா. அப்ப வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா, நான் அவளை ஆட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன். வெளியே எடுத்தறிய முடியல. நீதான் ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ். ஐடியா? வேற ஐடியா இருக்கணுமே. இங்க வா, ஓடிப்போ. இந்த ஒரு பூ போதுமே இந்து கவுக்க. என்ன இந்த போறாள இவகிட்ட பேசுறதுனால 6 முழம் பூ வாங்கி கொடுக்கணும். இந்த ஒரு பூவை இந்து கவுந்துருவாளா? மேல வச்சு இந்த மரியாதையே போச்சுப்பா. நோ மிஸ்டர் காலிங், இந்த பூவை இந்துகிட்ட கொடுத்துட்டு ஒரு ரொமான்டிக் லுக் அப்படி விடணும். எங்க ஒண்ணு விடுங்க. ஐயோ 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 எப்பா. ஐயோ, என்ன பிரதர், ஒரு ரொமான்டிக் லுக் கூட்டத்துக்கு ஓடி வந்துட்டீங்க? இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்கு, வேணுமா? ஜதபா, போதும் போதும், இதுக்கு மேல தாங்காது. இப்படியே பார்த்தா லவ் வராது காலிங். வேற என்ன செய்யணும் சொல்லுங்க பிரதர், அசாத்துறேன். இப்ப நான் சொல்றத நல்ல கவனமா கேளுங்க. சரி, ஓகே ஓகே. இப்ப நான் தான் காலிங். அப்ப நானு குறுக்க பேசின ஐடியா வராது. பிரதர் பிரதர் பிரதர். இப்ப நான் சொல்றத நீங்க நல்ல கவனமா கேட்டுக்கிட்டீங்கன்னா தான் பின்னாடி பூ கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். கேக்குறேன். ஓகே ஓகே. இந்த பூவை இப்படி கையில வச்சுக்கிட்டு நல்ல ஸ்மார்ட் ரொமான்டிக்கா ஒரு லுக். எப்படி? பூவை கையில வச்சிட்டு இந்து ஐ லவ் யூ. தேங்க்யூ மாமா. காலிங் காலிங், இப்போ பூ வாங்கிட்டு போறாங்களே அது உங்ககிட்ட இருந்தா. ஏன்னா இப்ப நான் தானே காலிங். அந்த சிரிப்பு சிரிச்சிட்டு போறாங்களே அது கூட உங்களை பார்த்துதா. அந்த தேங்க்யூ சொன்னாங்களே அது கூட உங்களை பார்த்துதா. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இல்ல காலிங், நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் யாருக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? எங்க அக்கா மகளை லவ் பண்றதுக்கு இடையில ஒரு புரோக்கர் எதுக்கு தேவை? என் மனசுல இருக்கிற காதல நானே லெட்டர் மூலமா சொல்லிடுறேன். அக்கா மகளே இந்து, அப்புறம் அக்கா மகளே இந்து. ஓ வாட் காலிங்? அந்த பூ மேட்டர் ஒர்க் அவுட் ஆச்சு போடுறீங்க. உனக்கு எப்படி தெரியும்? அதான் மறைச்சு மறைச்சு லவ் லெட்டர் எழுதும்போதே தெரியுதே. நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் கேட்கல. அந்த பூவை வாங்கிட்டு ஆசையை சிரிச்சதெல்லாம் உங்களை பார்த்துதான். அதற்குடா அப்படி என்ன அமிக்க அமிக்க எழுதுறீங்க? அதை கொஞ்சம் வாசிங்க. கரெக்டா தான் எழுதிருக்கேன். அட வாசிங்க. அட என்னப்பா, என் அக்கா மகள் இந்துவுக்கு உன் தாய் மாமன் 1000 கோடி ஆசீர்வாதங்களுடன் வரையும் மடல் என்னவென்றால், இந்த இடத்த கவனி. ஐயோ, நலம் நலமறியா ஆவா. ஸ்டாப். ஏ, உங்க அக்கா மக என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல நர்ஸ் வேலையா பாக்குது? ஒரு குவீனுக்கு எழுதுற மாதிரி அழகா எழுத வேண்டாம்? குயினா யாரு? அதான் இந்து. அது எப்படி எழுதுறது? தாங்க நான் எழுதுறேன். இங்க பாரு, நல்லதோ கெட்டதோ, சொர்க்கமோ நரகமோ, வாழ்வோ தாழ்வோ, என் வாழ்க்கையை என்னோட விட்டுரு. என் லவ்வோட நீ விளையாடாத. அட நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். கிவ் மீ காலிங். என்ன எழுத போற? லவ் லெட்டர். இங்க பாரு, நீ எப்படி வேணாலும் வர்ணிச்சு எழுதிக்க. ம். ஆனா கீழே மட்டும் இப்படிக்குன்னு என் பேரை போட்டுறாது. ஏன்? தப்பி தவறி அந்த கிழட்டு வாத்துக்கிட்ட இந்த லெட்டர் கிடைச்சது, என்ன அரண்மனையை சுத்தி சுத்தி அடிச்சு கொண்டு போட்டுருவான்பா. இந்த லெட்டர்ல இருக்கிற ஒவ்வொரு வரியை இந்து படிக்கும் போது அதுக்கு ஏற்படுற ஃபீலிங். இப்போ இந்த லெட்டரை இந்து கிட்ட எப்படி குடுக்கறதுன்னு நான் சொல்லி தரவா? வேண்டாம், இந்த செய்முறை விளக்கமே எனக்கு வேண்டாம், நானே செஞ்சுக்கிறேன். ஒரே ஒரு தடவை சொல்லி தரேன். போது, நீ ஒரு முறை செஞ்சதே போது, அதை என்னால மறக்கவே முடியாது. கொண்டா. ஓகே, தேங்க் யூ. ப்ளீஸ் பின்னால வந்து எட்டிக்கிட்டு பார்க்காத. சீச்சி. ஏன்டா அழற? இல்லீங்கண்ணா, உங்களுக்கு சின்னம்மாவுக்கு கல்யாணம் நடக்கும். உங்களுக்காக நாங்க இந்த பூ அலங்காரம் எல்லாம் பண்ணலாம்னு நினைச்சோம்னா எல்லாமே தலையில போச்சுங்கண்ணா. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குதுங்க. நீ ஏன்டா சங்கடப்படுற? அதுக்கு அவளடா சங்கடப்படணும். என்ன மாதிரி ஒரு ஜென்டில்மேன் அவளுக்கு புருஷனா வரது கொடுத்து வைக்கல. 1000 தான் இருந்தாலும் சிலம்பு போட்டியில நீங்க கலந்து ஜெயிச்சிருந்தா சின்னம்மா கழுத்துல தாய் கட்டிருக்கலாம்ல. கட்டி இருக்கலாம்.
மேரேஜ் ஃபார்முலா தப்பா போச்சே. 50 வருஷத்துக்கு பின்னால உள்ளத கொண்டு வந்து வச்சிட்டாருங்களே. அது என்ன கம்பு சண்டை போட்டா தான் கல்யாணம், காலை அடக்கினா தான் கல்யாணங்கிறாருங்க. ஏன் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஒரு செஸ் போர்டு, ஒரு கேரம் போர்டு, ஒரு ரம்மி, ஒரு மங்காத்தா எந்த நாயாவது ஜெயிச்சிருக்க முடியுமாடா? நீங்க என்ன சொன்னாலும் மனசு சமாதானம் ஆகலைங்கண்ணா. நீங்க போட்டியில கலந்துருக்கலாங்க. தம்பி, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. சொல்லுங்க. வாழ்க்கைங்கிறது ஆ, அன்பை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். சரி. அடிதடி பேஸ் பண்ணி இருக்கவே கூடாது. சரி. வேலை பாரு. இருந்தாலும் நீங்க போட்டியில கலந்துதான் ஜெயிச்சிருப்பீங்கண்ணா. உங்க அம்மாவனை என்னடா போட்டியில் கலந்துக்கிறதே? நானே வருத்தம் தாங்க முடியாம பூ போட்டுட்டு இருக்கேன். அதையே நோண்டி நோண்டி ஞாபகப்படுத்துறான். அவதான் கட்டிக்க மாட்டான்டா. அப்புறம் என்ன பண்றது? ஐயா ஐயா பெரியவருக்கு போயிட்டானா? இல்லையா நெஞ்சு வலி. ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ரெஸ்ட் எடுக்கட்டும், ஈவினிங் வந்து பாக்குறேன். இது எனக்கு எப்பவுமே வழக்கமா வர நெஞ்சு வலிதான்ப்பா. இதுக்காக எதுக்கு சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி போடணும்? அது பாட்டுக்கு நடக்கிறபடி ஆஹா, நடக்குது. அது நடக்கூடாது. உங்க உடம்புக்கு இப்படி இருக்கும்போது எப்படி சாந்தி முகூர்த்தம் நடத்துறது? உடம்பு நல்லா இருக்க அப்புறம் நடத்திக்கலாம். சும்மா நீ சிவகாமி மாமா. குழந்தைகளை கூட்டு போய் எல்லா ஏற்பாடும் பண்ணு. வேணா, கூட்டிட்டு போனா நீ கஷ்டப்படு பாத்துக்க. இரு தம்பி, தம்பி சொல்றது நியாயமா தான் படுது மாமா. நான் என்னைக்குமே நியாயமா தான் சொல்லுவேன். எனக்கு அக்காலா பிறந்து இன்னைக்கு தான் நீ நியாயமா பேசிருக்க. மாமா, தாத்தா தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் ஏன் வேணாம்னு கட்டாயப்படுத்துறீங்க? என்ன கட்டாயப்படுத்தினாங்க? ஓஹோ, புருஷரும் பொண்டாட்டியும் பிளான் பண்ணி பேசுறீங்களா? ஒரு வயசான ஜீவன் இப்போ பொறுகாடு துடிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் நைட் வேணும்னு கேக்குறாங்க. இது நியாயமா? வாங்க ஊரை கூப்பிட்டு கேட்கலாம். பிரதர், உனக்கு மனசாட்சி இருக்கா பிரதர்? இருக்கு காலிங், எனக்கு மனசாட்சி இருக்கு. தாத்தாக்கு இப்படி உடம்பு முடியாம இருக்கும்போது என்னால மட்டும் எப்படி முடியும்? என்ன இந்த மாதிரி நினைச்சிட்டீங்க? தாத்தாக்கு உடம்பு சரியாயிட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். யூ ஆர் ஜென்டில்மேன். கம். ஓகே ஓகே. மாமா, வீட்டுல நல்ல காரியம் நடக்கும்போது அவசகுண மாதிரி உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஜோசியர்கிட்ட நல்ல நாள் கேட்டுக்கிட்டு அப்புறமா இதை வச்சுக்கலாமே. ஓ, இனி அவன் வேற வருவானா? வேப்ப மரத்து உச்சியில் நின்னு வேறொன்றோ. இப்ப மாட்டிக்கிட்டீங்களா? உணர்ச்சி வசப்படுறாளே, உதட்ட வேற கடிக்கிறா. எம்மாமா, தாத்தா கிட்ட சொல்லிடுவேன். தாத்தா வீட்டுல இல்ல. அப்படின்னா அத்தை கிட்ட சொல்லிடுவேன். அம்மாவும் வீட்டுல இல்ல. இத பார், நியாயமா ஆம்பளைங்க தான் பொம்பளைங்கள துரத்தணும். நீ என்ன துரத்துறது எங்கேயுமே நடக்காத ஒண்ணு. போகாதீங்க. இத பார், பஞ்சாங்கத்துல இதுக்கு இன்னும் நாள் அந்த ஐயரை சரியா கொடுக்கல. மாமா, அவரை பிடிங்க. நீ சொல்லி நான் பிடிக்காம இருப்பா. பிரதர், பிரதர், ஆட்டம் காட்டா பிரதர். இந்த விளையாட்டு எதுக்குன்னு தெரிஞ்சா இந்த ஆட்டத்துக்கு நீங்க வர மாட்டீங்க. நான் பார்க்காத விளையாட்டா பிரதர். ஏய் பிரதர், பிரதர், பிரதர். யோ, ஏண்டா ஆறுங்கதான் சின்ன சிரிச்சுங்க ஓடி பிடிச்சு விளையாடுதுங்க. உனக்கு என்னடா கேடு எருமை? ஏமாமா, கல்யாணம் ஆன அவங்களே சின்னஞ்சிருச்சுனா கல்யாணமே இன்னும் பண்ணிக்காம இருக்கிறேன்னா அவங்கள விட சிரிசுமாமா. அடிச்சு உன்னை அடிச்சு அடிச்சு என் கையெல்லாம் வலிக்குது. போடா போய் தொலை. போயா பிரதர். ஏய் இரு. சும்மா குறுக்க போயிட்டு இருந்தவனா அவனை புடி இவனை புடின்னு சொல்லி அந்த லூஸ் கிழமை கிட்ட மாட்டி விட்டு அவன் வந்து புடி புடின்னு புடிச்சிட்டான்ல. தாத்தா, வந்து பார்த்தா என் பொழப்பு காத்தா. இந்து, இந்து, ஏமாளற? ஐயோ ஐயோ ஐயோ, காரணத்தை சொல்லிட்டாளே. ஐயோ, தேம்பி தேம்பி அலறாளே. ஐயோ, இதுக்குதான் நீ என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு உனக்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? நான் உன்னை எப்படி எல்லாம் வச்சு வாழ்ந்திருப்பேன். உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர விட்டுருப்பா. இப்போ உன்னை கெட்டு போயில. நீ அவனை டைவர்ஸ் பண்ணு. நான் உன்னை கரெக்ட் பண்ணிக்கிறேன். மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி என் வீட்டுக்காரர் இல்ல. அவர் ரொம்ப நல்லவர். அவன் நல்லவன்டா. நீ எதுக்கு வெம்பி வெம்பி அழுகிற? சரிங்க. ஏண்டா என் பேச்சு அழுகுது? அவகிட்ட யாராவது வம்பு பண்ணியா? அட என்னையா ஏன் நோடி நோடி கேட்டுட்டு இருக்கீங்க? பக்கத்துல இருக்காள அவளை கேளுங்க. ஏமா அடற? தாத்தா, எனக்கு என் மாமாவுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆச்சுன்னா என் மாமாவை பூச்சட்டி எடுக்க வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு. நீ பொங்கி பொங்கி அலறதுக்கும் பூச்செடி எடுக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அது வந்து மாமா வேண்டிக்கிட்டபடி பூச்சட்டி எடுக்காததால தூக்கத்துல கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது. அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓ பாசமுடோ. காளிங்க, மாமா, அந்த பையன்கிட்ட சொல்லி அம்மனுக்கு பூச்சட்டி எடுக்க சொல்லு. அதோ பிரதரே வந்துட்டார். நீங்களே சொல்லுங்க. என்ன தாத்தா? டேய், நான் தான் அவன் கூட பேச மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல. நீயே அவன்கிட்ட சொல்லி அம்மனுக்கு பூச்சட்டி எடுக்க எல்லா ஏற்பாடு பண்ணி சொல்லு போ. பிரதர், உனக்கு இந்துவுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டா நீ பூச்சட்டி எடுக்கிறதா இந்து வேண்டி இருக்கா. போய் எடு. பூச்செடி தானே, எடுத்தா போச்சு. ஓ, பூச்சட்டினா என்னன்னு தெரியுமா? என்ன சட்டிக்குள்ள பூ வச்சு கொடுப்பாங்க, அவ்வளவுதானே, சிம்பிள். அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா. சரிங்க பிரதர், நாளைக்கு எக்ஸ்ட்ரா 2 கை ரெடி பண்ணி வைங்க. எதுக்கு? நாளைக்கு தெரியும். நீ என்னமோ பெரிய புத்திசாலி, என்ன கண்ணாபின்னான்னு மாட்டி விட போறேன்னு பார்த்தா பூச்சட்டி பூச்சட்டி.
எல்லாம் ரெடியா இருக்கு. ஓ இந்து என்ன ஃப்ளவர் பக்கெட் தூக்க சொல்லிருக்கு. நீங்க சூப்பர் வில்லேஜ் மியூசிக்கல் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. வண்டர்ஃபுல். எடுக்கிறது என்ன சாதாரண ஆளா? அமெரிக்காவில இருந்து வந்து ஒருத்தன் சட்டி எடுக்கிறான்னா அவன் நாங்க விட்டுருவோமா? அந்த சட்டிக்குள்ள பூல போட்டாச்சா? அரேஞ்ச்மெண்ட்ஸ் அது என்ன சாதாரண விஷயமா? இப்ப வருது பாருங்க. யோ பூசாரி சட்டியை கொண்டா. சீக்கிரம் கொண்டு வா. கையெல்லாம் பரபரங்குது. இது பரபரக்குதா? இப்ப வேக வச்சிடற. ஓ கொண்டா சீக்கிரம். களி என்னது? திஸ் இஸ் பூச்சட்டி. இது தந்தூரி அடுப்பு. யோ பூசாரி பூச்சட்டி கொண்டு வாயா. எங்க லாங்குவேஜ்ல இதுதான் பூச்சட்டி. பேசாம கையில வாங்குங்க. காளிங் இத கையில தூக்குனா கை வந்துடும். இங்க பாருங்க மாலை போட்டாச்சு, களத்துல இறங்கியாச்சு. ஆத்தாவை மனசுல நினைச்சிட்டு சட்டியை வாங்குங்க. காளிங் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நான் தீ குச்சி கூட கொளுத்தது கிடையாது. இந்த விளையாட்டுக்கு நான் பாருங்க அதே சின்ன வயசு இப்ப பெரிய வயசு. சட்டியை வாங்குங்க. யோ பூசாரி சட்டியை கையில குடியா. அருள் வராத ஒருத்தர்கிட்ட எப்படிங்க கையில பூச்செடி கொடுக்குறது? யோ பீசா எனக்கு அருள் வராது. பிரதர் பிரதர் மஞ்சள் தண்ணியை தெளிச்ச ஆடு மாதிரி உடம்பு ஒரு குலுக்கி தலைய ஒரு ஆட்டு ஆட்டுங்க. அருள் வந்துருச்சுன்னு சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். ஐயோ எனக்கு அருள் வராது. வரணும். ஐயோ வரவே வராது. வந்தே ஆகணும். வர வேண்டாம். விடு காளிங் விடு. அருள் வந்துருச்சு. அருள் வந்துருச்சு. சட்டியை கொடுங்க. ஆத்தா இப்படி எல்லாம் கத்தக்கூடாது. தப்பு. இந்த சாதாரண நெருப்பு ஆத்தாவை என்ன பண்ணும்? இந்த நெருப்பெல்லாம் ஆத்தாவுக்கு ஐஸ் கட்டி மாதிரி இல்லையா? ஆத்தா இப்படி எல்லாம் குதிக்க கூடாது. ஏய் காளிங்கா பிரதர் என்ன மரியாதை எல்லாம் பேசுறீங்க? நான் ஆத்தா பேசுறேன்டா. ஆத்தாவா? என்ன ஆத்தா? எதுக்கு ஆத்தா கூப்பிட்டீங்க? கைய நீட்டுடா. எதுக்கு ஆத்தா கையை நீட்டணும்? கேள்வி கேட்காம கைய நீட்டுடா. ஆத்தா சட்டசபையில எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. நான் கேட்க கூடாதா ஆத்தா? நீட்டிட்டு கேளுடா. சரி ஆத்தா இந்த ஆத்தா. ஐயோ ஐயோ அம்மா. ஐயோ அருவாளி கை சுட்டு போச்சுடா. ராஜசேகரா இது பார், நீ பெரிய மகாராணியா இருக்கலாம். ஆனா நீ கோயில் போறதுக்குலாம் உனக்கு துணையா வர முடியாது. நான் என்ன உனக்கு பாடி கார்டா? ஏதோ அத்தை சொன்னாங்க வர. என்ன சிரிப்பு? சட்டியை தூக்க வச்சு என் கையை சுட வச்சுட்டான்னு உனக்கு ஒரே கிண்டல். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காமல போயிடும். அப்போ உன்னை பாத்துக்கிறப்ப உங்களால என்ன ஒண்ணு செய்ய முடியாது. என்ன அதையும் பார்க்கலாம் பார்க்கலாம். ஐயோ என்ன விட்டுங்க நான் போட்டுக்க மாட்டேன். ஐயோ சொல்லுங்க மாட்டேன். ஐயோ நில்லுங்கயா. எதுக்கு அவனை தோத்துறீங்க? நிப்பா நான் பேசுறேன். ஒண்ணு இல்லைங்க, அவனுக்கு மஞ்ச காமாலைங்க. மஞ்ச காமாலைக்கு சூடு போட்டா சரியா போயிடுங்க. நான் போட்டு மாட்டே நோட்டிட்டு இருக்கானுங்கண்ணா. மஞ்ச காமாலிக்கு சூடு போட்டா சரியா இருக்குமா? சாதாரண சூடு இல்லைங்க, நல்ல பழுக்க காய்ச்சல் நேரம்ல 2 லிப்பிள் தான் வைங்க. இருக்கிற நிறைய ஓடி போயிடும். அண்ணா பிடிச்சாச்சு. அண்ணா பிடிச்சாடுங்களா வட்டுங்களா? மஞ்ச காமாலிக்கு சூடு போடலாமே. அம்மா பிரசாதம் எடுத்துக்கங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியாமா? இந்து இந்து இங்க இருக்க. நீ உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஆமா காலையில இருந்து ஏன் சரியா சாப்பிட மாட்டேங்கிற? என்னது? ஐயோ என்னது இது? ஏய் இங்க வா இங்க வா. அம்மா கண்ணை நல்லா பார்த்து சொல்லு. மஞ்சளா இல்ல? மஞ்சளா இருக்கிற மாதிரி இருக்குங்க. வெள்ளையா இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒழுங்கா சொல்லு. மஞ்சளா தாங்க இருக்கு. அதே நீங்களே சொல்லுங்க. கண்ணு மஞ்சளா இல்ல? ஆமா கண்ணு மஞ்சளா தான் இருக்கு. அம்மா எனக்கு ஒண்ணும் இல்ல. இவர் பொய் சொல்றாரு. சும்மா இருமா. மாப்பிள்ளை என்ன பொய்யா சொல்லுவாரு? உன் கண்ணு மஞ்சளா தான் இருக்கு. கண்ணையே பார்க்காம மஞ்சளா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன பிரச்சனை? மாமா நீங்களே இந்த அநியாயத்தை கேளுங்க மாமா. மேட்டர் சொல்லு முதல்ல. நான் சொல்றேன். இந்துவோட கண்ணை நாங்க எல்லாருமே பார்த்தாச்சு. அது மஞ்சளா இருக்கு. நீங்களும் கரெக்டா பார்த்து சொல்லுங்க. காட்டு. கண்ணு வெள்ளை வெள்ளைன்னு மல்லிகை பூ மாதிரி இருக்கு. நம்ம சொன்னா நம்புவா போறானுங்க. எதுக்கு வம்பு? ஆமாப்பா மஞ்சள் அரைச்சு அப்புனு மாதிரி இருக்கு. மாமா என்ன சொல்றீங்க? அப்ப மஞ்ச காமால தானே? அதையும் நான் தான் சொல்லணுமா? ஆமா. அக்கா மஞ்சள் காமால் தான். ஐயோ மாமா எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா தான் இருக்க. இவனுக்கு ஒத்துக்க மாட்டானுங்களே. நாங்க ஒதுக்க மாட்டோம். நல்லா தெரியுதே. காலிங் போய் டாக்டர் கூட்டு வாங்க. டாக்டர் எங்க போய் தேடுறது? எங்கேயும் தேட வேணாம். இங்க இருந்து 3வது தெருவுல திண்ணையில உட்கார்ந்து ஒருத்தர் சூடு போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை அப்படியே அமைக்கிட்டு வாங்க. வைத்தியனை பார்த்துட்டு வந்து மஞ்சள் காமாலையை உண்டு பண்ணிருக்கிறியா? சரி விட்டு. எனக்கு ஒண்ணு இல்ல தாத்தா. என்ன விட்டு சொல்லுங்க. விட முடியாது. வைத்தியர் முகத்தை பத்தியா ஒரு ஒளி தெரியுது. அவர் சூடு போட்டா ஒண்ணும் ஆகாது. இது மாமா நான் இருக்கலமா. ஒண்ணு நீ பயப்படாத. உள்ளங்கால சரக்குன்னு ஒரு கோடு போட்டான்னு வையே. மஞ்சள் காமால பச்சை காமால சிகப்பு காமால ஆள் காமால சவுட்டுமா. சொல்றத கேளுங்க மாமா. எனக்கு மஞ்சள் காமால இல்ல. அட ஏம்மா பயப்படுற? நான் இருக்கேன்ல. மஞ்ச காமாலைக்கு சூடு போட்டா தான் சரியாகும். வா வா. தாத்தா அவர் பழி வாங்குறாரு. அவர் பேச்ச கேட்காதீங்க. யார் இவனா? இவன் போய் ஒன்னையே பழி வாங்கணும்? தாத்தா நாயை வாங்கணும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எனக்கும் போட்டுருக்கு. மாமா பேசி ஒண்ணு பிரயோஜனம் இல்ல. புறா. எனக்கு ஒண்ணு இல்ல. ஐயோ நான் சொல்றேன். சொன்னா கேளு. சொன்னா கேளு. மஞ்சள் காமால இல்ல. என்ன கைமா நீ விட்டுருங்க. வேணாம். விட்டுருங்க வேணாம்.
இருமா. போடியா இன்னொரு காலுக்கு போடுறா. எங்க பரம்பரைக்கு யாருக்கு மஞ்சள் காமால வரக்கூடாது. என்னாச்சு? உருட்டு நாய் என் காலையும் போட்டு விட்டுட்டான்பா. போடா